அண்ணே நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கண்ணே, எல்லாம் நம்ம ஆளுங்க தான். நம்ம யாரை கை காட்டி ஓட்டு போட சொல்றோமோ அவங்களுக்கு தான் போடுவாங்க. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. அண்ணா வந்துட்டாங்க, கூப்பிடுறேன். அண்ணா நம்ம ஆளுங்களாம் வர சொல்லியிருந்தீங்க, என்ன விஷயம்ண்ணே? ஆமாடா, இந்த வாட்டி எலெக்ஷன் வருதுல்ல, எல்லாம் நம்ம ஆளுங்களுக்கே ஓட்டு போட்டுருங்க. வேற யாருக்காச்சும் மாத்தி குத்திடாதீங்களா? மற்ற சமூகத்துல இருந்து நம்ம சமூகத்துக்கு வர பிரச்சனைக்கெல்லாம் நாங்க தான் குரல் கொடுக்குறோம், புரியுதா? நம்ம ஆளுங்கன்னு சொல்றீங்களே தவிர நம்ம ஆளுங்களுக்கு ஒரு நல்லதும் பண்ணலையே. என்ன சொன்ன? ஏங்க அவங்க ஏதோ தெரியாம பேசிட்டாங்க, அவங்க அப்படி சொல்ல வரல. நம்ம ஆளுங்கன்னு சொல்லி ஓட்டு மட்டும் கேக்குறீங்க. நாங்க ஏதாச்சும் பிரச்சனைன்னு வந்து நின்னா யாருமே குரல் கொடுக்க மாட்டீங்க, அதை தான் அவங்க அப்படி கேக்குறாங்க. என்னம்மா இப்படி பேசிட்டு இருக்க? எத்தனை பிரச்சனைக்கு குரல் கொடுத்துருக்கோம், எத்தனை உரிமை மீட்பு போராட்டம் நடத்தியிருக்கோம். நீங்க பாட்டுக்கு அசால்ட்டா பேசிட்டு இருக்கீங்க. யாரு நீங்க? வேங்க வெயில குடிக்கிற தண்ணியில் போய் மலத்தை கலந்துட்டாங்க. இதை கேட்டு நம்ம மக்கள்லாம் போராட்டம் பண்ணோம். நீங்க எங்களுக்கு என்ன தீர்வு வாங்கி கொடுத்தீங்க? தம்பி, அடுத்த வருஷம் நம்ம ஆட்சி தான்ப்பா. நிச்சயமா யார் பண்ணான்றதெல்லாம் பிடிச்சிடலாம். நீங்க இந்த வாட்டியே எதுவுமே பண்ணல, அடுத்த தடவை மட்டும் என்ன பண்ணிட போறீங்க? ஏம்பா, சிவகங்கையில ஸ்கூல்ல ஜாதி பேரை சொல்லி 2 குழந்தைங்கள ஸ்கூல் பாத்ரூமை கழுவ வச்சிருக்கிறீங்க. விழுப்புரத்துல நம்ம ஆளுங்கெல்லாம் கோயிலுக்குள்ள போனா மற்றவங்கலாம் கோயிலுக்குள்ள வர முடியாதுன்னு சொல்லி கோயிலை இழுத்து பூட்டிட்டாங்க. அதை மீறி ஒரு பையன் கோயிலுக்குள்ள போனா அவனை ஜாதி பேரை சொல்லி ஊர் மத்தியில அவனை தரக்குறைவா பேசுறாங்க. அந்த ஆளுங்க கூட கூட்டணி வச்சிட்டு இருக்கிறீங்க. இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் தீர்வே கிடைக்கல. ஆனா நம்ம ஆளுங்கன்னு சொல்லி ஓட்டு கேட்க வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லம்மா, கோயம்புத்தூர்ல ஒரு ஸ்கூல்ல எக்ஸாம் எழுதுற பொண்ணு பீரியட்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி வெளியில உட்கார வச்சு எக்ஸாம் எழுத வச்சிருக்காங்க. அதை செஞ்சது ஒரு ஆம்பளையா இருந்தா பரவாயில்ல, ஒரு பொம்பளை டீச்சர். ஏன் அவங்களுக்குலாம் பீரியட்ஸ் ஆக மாட்டாங்களா? இந்த மாதிரி நம்ம ஊர்ல நிறைய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இதை பத்திலாம் நீங்க யாருமே பேசலையே. உண்மையை சொல்ல போனா ஓட்டு போட மட்டும் தான் உங்களுக்கு தேவை. எலெக்ஷன் வந்தால் தான் நாங்களே உங்க கண்ணுக்கு தெரியும். கடைசி வரைக்கும் எங்க பிரச்சனைக்கு தீர்வும் கிடைக்கல. எங்க கொடுமையை தட்டி கேட்க யாரும் இல்லை. உங்களுக்குலாம் நாங்க வெறும் ஓட்டு தான். யாரு நம்மளை அடக்கி ஆள்றாங்களோ அவங்க கொடுக்குற 4 சீட்டுக்காக மக்களே அடமான வைக்கிறீங்க. இனி எங்களுக்கு தேவையான உரிமையை நாங்களே போராடி வாங்கிக்கிறோம். யாருக்கு ஓட்டு போடணுமோ அவங்களுக்கு நாங்கள் ஓட்டு போட்டுக்கிறோம். உங்களை மாதிரி ஜாதி கட்சிக்காரங்களாம் அந்தந்த சமூகத்துக்கு உதவி செய்யறதை விட்டுட்டு சுயலாபத்துக்காக ஜாதி பேசி அரசியல் பண்ணி எங்களுக்குள்ள சண்டையை உருவாக்குறீங்க. நீங்களாம் கடைசி வரைக்கும் எங்களை வாழ விட மாட்டீங்க. ஆனா நாங்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டோம்னா உங்களால பொழப்பே நடத்த முடியாது. பேச்சுல தான் நீதி நேர்மை எல்லாம். நீங்களாம் உண்மையா இருக்கிறது உங்க கூட்டணிக்கு தான், மக்களுக்கு உண்மையா இல்லை. வாங்க போலாம். ஃபைல்லாம் செக் பண்ணிட்டேன், நீங்க ஒர்க்கை ப்ரொசீட் பண்ணுங்க. ஓகே மேடம். மேடம், நியூஸ் பார்த்தீங்களா? வெயில் காலம் ஆரம்பிச்சதுனால நிறைய இடத்துல தண்ணி பஞ்சம் வர ஆரம்பிச்சிருச்சா? உங்க அப்பா அம்மா கூட விவசாயம் தானே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கிராமத்துல எப்படி மேடம் இருக்கு? எங்க ஊர்ல தண்ணி பஞ்சம்லாம் வராது. என்ன மேடம் சொல்றீங்க? எப்படி? எங்க ஊர்ல தான் குடிமராமத்து திட்டம் இருக்கு, அதனால எங்க ஊர்ல தண்ணி பஞ்சம்லாம் வராது. குடிமராமத்து திட்டம்னா என்ன மேடம்? சொல்றேன், தெளிவா கேட்டுக்கோங்க. ஒரு விவசாயத்துக்கு முக்கியமா தேவைப்படுறது தண்ணி தான். வெயில் அதிகமா இருக்கும்போது தண்ணி பஞ்சம் வரும். அதெல்லாம் சரி பண்றதுக்காக நம்ம முன்னோர்கள் அந்த காலத்திலேயே செயற்கையா நீர்நிலைகளை உருவாக்குனாங்க. அண்ணா, நம்ம திருச்சியில் இருக்க கல்லணை, கடலூர் இருக்க வீராணம் ஏரி, அப்புறம் நம்ம சென்னை கூட செம்பரம்பாக்கம் ஏரி இருக்குல்ல, அந்த மாதிரி ஏரிகள் தானே? ஆமா, ஒரு கிராமத்துல இருக்க மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு நீர்நிலையை உருவாக்குவாங்க. அதுக்கு பேர் தான் குடிமராமத்து திட்டம். அப்புறம் எங்கள் கிராமத்தில் கூட எங்கள் தாத்தா கூட இருக்கவங்க எல்லாருமே ஏரி வாரியை நானே பார்த்துருக்கேன்னு. நம்ம காலம்போக்கில் அப்படியே இதெல்லாம் மறந்துட்டோம். அதனால தண்ணி பஞ்சம் வந்துருச்சு. விவசாயம் நிறைய பேர் பாதிக்கப்பட ஆரம்பிச்சாங்கண்ணே. ஆனால் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம எடப்பாடி பழனிசாமி இருக்கார்ல, அவர் தான் இந்த குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்தார். அப்படியா? ஆமா, 2016-17 சுமார் 100 கோடி ரூபாய் செலவு பண்ணி 30 டிஸ்ட்ரிக்ட்ல 1500க்கும் மேல ஏரிகளை உருவாக்குனாங்க. அதுல எங்க கிராமமும் ஒண்ணு. ஓ, இந்த திட்டத்தினால இவ்வளவு பயனடைஞ்சிருக்காங்களா? இந்த திட்டத்துல 13,62,000 விவசாய நிலம் பயனடைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்ல, 2017-18 300 கோடி ரூபாய் செலவு பண்ணி 1500க்கும் மேல ஏரிகளை உருவாக்கியிருக்காங்க. இதுல 28 லட்சம் ஏக்கர் விவசாய நிலம் பயனடைஞ்சிருக்கு. 2019-20 500 கோடி ரூபாய் செலவு பண்ணி 1800க்கும் மேல ஏரிகளை உருவாக்கியிருக்காங்க. இதனால 15 லட்சம் ஏக்கர் விவசாய நிலம் பயனடைஞ்சிருக்கு. ஓ, இந்த மாதிரி ஏரி கிணறு குளம்னு இவ்வளோ கட்டி கொடுத்துருக்காங்களா? அது மட்டும் இல்ல, ஏரி குளம் கட்டுறதுல ஏதாச்சும் பிரச்சனையோ குறையோ இருந்துச்சுன்னா அரசு சேவை பண்றதுக்காக வெப்சைட் கூட இருக்கு. அப்புறம் வேலைலாம் ஒழுங்கா நடக்கிறது செக் பண்றதுக்காக ட்ரோனை பார்க்க விட்டு சூப்பர்வைஸ் கூட பண்றாங்க. அது மட்டும் இல்லைண்ணே, இவங்க ஏரி வர மண்ணெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் மக்களோட சொந்த பயன்பாட்டுக்கே கொடுத்துருக்காங்க. அப்புறம் நிறைய இலவசமாக தானிய விதைகள்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த தண்ணி எப்படி சேமிக்கிறதுன்னு மக்கள் நிறைய அவேர்னஸ்லாம் சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ இதனால விவசாயிகளாம் எவ்வளோ பயனடைஞ்சிருப்பாங்கல்ல? ஆமா, 2019-20 மட்டும் 104 மெட்ரிக் டன் விளைச்சல் மட்டும் எடுத்திருக்காங்க. இதனால விவசாயிகள்லாம் நிறைய லாபம் பார்த்திருக்காங்க.
விவசாயிகள்லாம் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு இவ்வளோ நல்லது நடக்குதுன்னு தெரிய வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். அண்ணா, நம்ம எடப்பாடி தொடங்கி வச்ச திட்டத்தினால நிறைய பேர் பலன் அடைஞ்சிருக்காங்கண்ணே. இவர் ஒரு விவசாயம் இருக்கனால விவசாய பேர கஷ்டத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காருண்ணே. அவர் இது மட்டுமா பண்ணியிருக்காரு, இன்னைக்கு எவ்வளவோ பண்ணியிருக்காரு. ஆனால் அவருக்கப்புறம் வந்து யாருமே இதெல்லாம் பண்ணவே இல்லை. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணும்னா என்ன பண்ணணும் மக்களுக்கே தெரியும். சரி சரி, ஒர்க்கை பாருங்க, ஈவினிங்கா பேசலாம். கசி மா, நான் வேலைக்கு தானே போறேன், எனக்கு எதுக்கு கத்தி? எடுத்துக்கிட்டு போடி. காலத்துல யாரையுமே நம்ப முடியாது. அதுக்குன்னு நான் சொல்றத கேளு கௌசி. ஊர்ல நடக்கிறதெல்லாம் நியூஸ்ல பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருவி. மா, அதெல்லாம் எதுவுமே ஆகாதம்மா, நான் பாத்துக்கிறேன். அலட்சியமா இருக்காத கௌசி. எனக்கு நீ இருக்கிறத ஒரே ஒரு பிள்ளை. உன்னை இழக்க நான் தயாரா இல்லை. ஊர்ல நடக்கிறதெல்லாம் நீ கண்ணால் தானே பார்த்துட்டு இருக்க. உனக்கு கொஞ்சம் கூட பயமா இல்லையா? மா, நான் தைரியமான பொண்ணு, எனக்கெல்லாம் எதுவும் ஆகாது, நான் பாத்துக்கிறேம்மா. நீ தைரியமான பொண்ணுன்னு எனக்கு தெரியும் கௌசி. ஆனா 2 வயசு குழந்தை கூட இந்த ஊர்ல பாதுகாப்பு இல்லை. இந்த ஊரு ரொம்ப மோசமா இருக்கு கௌசி. எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நம்மளால என்னம்மா பண்ண முடியும்? எல்லாத்தையும் கடந்து தான் போகணும். இதெல்லாம் கடந்து போற விஷயம் இல்லை கௌசி. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. இதுக்கெல்லாம் யார் காரணம்னு நினைக்கிற? யாரு? 4 வருஷமா ஒண்ணுமே பண்ணாம கடைசி வருஷத்துல வந்து நாங்க அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம்னு வந்து நிக்கிறாங்கல்ல ஓட்டுக்காக, அவங்கதான். அவங்க என்னம்மா பண்ணாங்க? என்னம்மா இவ்வளவு வெள்ளந்தியா இருக்க? இப்ப நடக்கிற மோசமான விஷயங்கள் எல்லாம் நியூஸ்ல வரவிடாமே பாத்துக்கிறாங்க. அவங்க ரொம்ப மோசமானவங்க. மக்களை பத்தின கவலை எதுவுமே அவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு பணமும் பதவியும் தான் முக்கியம். என்னம்மா இப்படிலாம் பேசிட்டு இருக்க? ஃப்ரீயா பஸ் விட்டுருக்காங்க, மாசம் ஆச்சுன்னா 1000 ரூபாய் காசு கொடுக்குறாங்க. இப்ப கூட 5000 ரூபாய் போட்டாங்களே. என்ன கௌசி விவரம் புரியாம பேசுற? அடிப்படையான வசதி எதுவுமே செய்யாம காசு கொடுத்துட்டா மட்டும் எல்லாம் சரியாயிடுமா? இப்படிலாம் இருந்தா உன்னை ஈஸியா ஏமாத்திட்டு போயிடுவாங்க. அவங்க கொடுக்குற காசு எல்லாமே நம்ம காசு தான். நம்ம கிட்ட இருந்தே கொள்ள அடிச்சு நமக்கே திருப்பி கொடுக்குறாங்க, தெரியுமா உனக்கு? இவ்வளவு தப்பையும் பண்ணிட்டு நல்லவங்க மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் இதாம்மா வேலை. ஹாஸ்பிட்டலு, ரோடு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க கண்ணிலே படாது. ஏன் பொண்ணுங்களுக்கு நடக்கிற மோசமான விஷயத்துக்கெல்லாம் யார் பதில் சொல்லுவா? அவ்வளோ ஏன் இந்த ஊர்லயே இருந்துக்கிட்டு என் பொண்ணை நான் தனியா அனுப்ப எவ்வளவு பயந்துட்டு இருக்கேன் தெரியுமா? இதுக்கெல்லாம் அவங்க தான் காரணம். கவலைப்படாதீங்கம்மா, எல்லாம் கொஞ்ச நாள் தான், அப்புறம் எல்லாமே மாறிடும். இது ஒண்ணுதாம்மா எனக்கு ஆறுதலா இருக்கு. இந்த ஊரை மறுபடியும் இவங்க கிட்ட கொடுத்தோம், ஊரையே சுடுகாடா ஆக்கிடுவாங்க. திருடன் கையிலே சாவியை கொடுத்த கதையெல்லாம் இருக்கு. சாவியை சீக்கிரம் பிடிங்கிடுவான். அம்மா, இன்னும் இந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லையே சார். இதுதான் எப்போ சாப்பிட்றேன். என்னது, எப்பவும் இதான் சாப்பிட்றீங்களா? இருங்க, கேண்டீன் மேனேஜர் பிரசாந்த் கூப்பிட்றேன். ஹலோ பிரசாந்த், இங்க இருக்கீங்க? மேலே ஆஃபீஸ்க்கு வாங்க, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். சார் சொல்லுங்கள் சார், வர சொல்லியிருந்தீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆஃபீஸில் வேலை பார்க்குற எல்லாருக்கும் ஒரே சாப்பாடு போகணும்னு தானே சொல்லியிருக்கேன். இன்னைக்கு மெனியூவில் பிரியாணி போட்டிருக்கு. இவங்க என்னன்னா இந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சார் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் சார் எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டுட்டு இருந்தோம். ஆனால் என்ன? இல்லை சார், கௌசல்யா மேடம் தான் சார் இந்த சாப்பாடு கொடுத்து சொன்னாங்க. கௌசல்யாவா? அவங்க அப்படி சொன்னாங்க சார். அதை வந்து ஆபீஸ்ல வேலை செய்யற நாங்களே சாப்பிடறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீ என்ன சாப்பாடு வாங்கிட்டு வந்து நிக்கிற? ஆஃப்டர் ஆல் ஆபீஸை கிளீன் பண்ற வேலை தானே செய்யற. நீயே முன்னாடி சாப்பாடு வாங்கிட்ட, இப்ப நாங்களா என்ன பட்டி கிடக்கிறதா? என்னம்மா பசி மயக்கம், காலிலேருந்து எதுவும் சாப்பிடல, அதனால தான் சாப்பிடலான்னு வந்தேன். இந்த ஆபீஸோட மேனேஜர் நான், என்னைய எதிர்த்து பேசுறியா? சாப்பாடை கொடு. உனக்கெல்லாம் பிரியாணி கேக்குதா? பிரசாந்த், சொல்லுங்கள் மேடம். இவங்களுக்குலாம் எதுக்கு பிரியாணி கொடுக்குறீங்க? சாதாரண சாப்பாடு கொடுக்க வேண்டியது தானே? மேடம், ஆஃபீஸில் இருக்க எல்லாத்துக்கும் ஒரே சாப்பாடு தான் மேடம் போகணும், அதான் ரூல்ஸ். இந்த ஆபீஸோட மேனேஜர் நான் சொல்றதை செய்யுங்க. இவங்கெல்லாம் இந்த சாப்பாடு சாப்பிட்டா அப்ப இவங்களுக்கும் எங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? அங்க என்ன பாக்குற? நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய். சீ, உங்களுக்குலாம் அசிங்கமா இல்லை? சாப்பிட்ற சாப்பாட்டில் போய் வித்தியாசம் பார்க்குறீங்க. ஏன் பிரசாந்த், நீங்களாச்சும் அதை சொல்லக்கூடாதா? இல்லை சார், நான் சொன்னால் அவங்க என் கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிடுன்னு சொன்னாங்க சார். கௌசல்யா,
நீங்களும் மற்ற எம்ப்ளாயி மாதிரி ஆஃபீஸில் சம்பளத்துக்கு தானே வேலை பார்க்குறீங்க. ஒருத்தர் ஏற்றத்தாழ்வை பார்க்குறதே தப்பு. அதுவும் சாப்பாடு விஷயத்தில் பார்க்குறதுலாம் ரொம்ப அசிங்கம். ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்தில் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது பசி மட்டும்தான். உங்களுக்குலாம் வெக்கமாகவே இல்லை. உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறாங்கன்ற ஒரே காரணத்தினால அவங்க இப்படி அசிங்கப்படுத்திருக்கீங்க. அப்போ நீங்களே கீழே தானே வேலை பார்க்குறீங்க. அப்புறம் உங்களை நான் என்ன பண்ணிட்டோம்? இனி இந்த கம்பெனியில் உங்களுக்கு வேலை இல்லை, யூ ஆர் ஃபயர். நீங்கள் எந்த விஷயத்தில் தப்பு இருந்தாலும் உங்களை மன்னிச்சு விட்டுருப்பேன். சாப்பாடு விஷயத்தில் பண்ணாலும் என்னால் அக்செப்டே பண்ணிக்க முடியல. ஒழுங்கு இதை கிளம்புங்க. பிரசாந்த், இனிமேல் ஆஃபீஸில் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் சாப்பாடு போடணும், புரியுதா? ஓகே சார். கௌசி, பேசாம உன் புருஷனை டைவர்ஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துரு. உனக்கு நல்ல பையனா பார்த்து நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். நானு உங்க அப்பா சொந்தக்காரங்க எல்லாரும் முடிவு பண்ணி வச்சிருக்கோம். மா, நான் எதுக்கு ஷானை டிவோர்ஸ் பண்ணோம்? ஏய், ஷானு ஆம்பளையான சொந்தக்காரங்கெல்லாம் கேட்டு கேவலப்படுத்துறாங்கடி. அப்படி ஏன் பேசுறாங்க? பின்னாடி கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுது. இன்னும் வேலைக்கு போகாம வீட்லயே இருந்தா என்னடி அர்த்தம்? ஆம்பளைனா வேலைக்கு போய் குடும்பத்தை பார்க்கணும், இல்லைன்னா இப்படிதான் பேசுவாங்க. இங்க பாரு, ஒழுங்கா இவனை விட்டுட்டு வந்துரு. நாங்க உனக்கு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். மா, அதான் நான் வேலைக்கு போறேன்ல, அப்புறம் என்ன? ஏய், ஆம்பளை சம்பாரிச்சு பொம்பளை வீட்டை பார்த்துக்கிறது தான் அழகு. பொம்பளை சம்பாரிச்சு ஆம்பளை வீட்டை பார்த்துக்கிட்டா நல்லாவா இருக்கு? மா, அவருக்கு நிச்சயமா வேலை கிடைக்கும், எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்படி அவருக்கு வேலையே கிடைக்கலனாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் வீட்டை பார்த்துக்கிறேன். ச்சே, என்ன சொல்லணும், உன்னை பொண்ணு கேட்டு காரு பங்களா சொத்து சொகன்னு எவ்வளோ பேர் வந்து கேட்டாங்க. ஆனா நீ என்னடா 10 பைசா பிரயோஜனம் இல்லாத ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து நிக்கிற. பொண்டாட்டி காசுல வாழற இவன் உனக்கு எதுக்கு நீ தாலி கட்டணும்? பேசாம அவங்க இடத்துல நீ தாலி கட்டிருக்கலாம். மா, என்ன விட்ட ஓவரா பேசிட்டு இருக்க? என் வீட்டுக்கு வந்து என் பிரச்சனையை நீ தப்பா பேசுவியா? நான் அவனை தான் லவ் பண்ணேன், அவன் காசை கிடையாது. இன்னொரு தடவை ஷானை டிவோர்ஸ் பண்ண சொல்றது தான் வீட்டுக்கு வரனா வீட்டுக்கே வராத, தயவு செஞ்சு போயிரு. இப்போ எதுக்கு அம்மா போட்டு அப்படி கத்திட்டு இருக்க? அவங்க என்ன பேசுனாங்கன்னு உனக்கு தெரியுமா? என்ன பேசுனாங்கன்னு தெரியும், கேட்டுட்டு தான் இருந்தேன். நீ ஆம்பளை இல்லைன்னு சொல்றாங்க, அதை கேட்டு நான் சும்மா இருக்கணுமா? ஏய், கொஞ்சம் உங்கள் அம்மா நிலைமை யோசிச்சு பாரு. உனக்கு எவ்வளோ நல்ல சம்பந்தம்லாம் வந்துச்சு, அதெல்லாம் விட்டுட்டு என்ன மாதிரி ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. யாருக்கு தான் கோவம் வராது? 1 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பேசணும்னு ஞாபகம் இருக்கா? எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணி இப்போ சாவடிக்கிற? டேய், நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சு 6 வருஷம் ஆயிடுச்சு. உங்க வீட்டுல வேற மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னால மேரேஜ் ப்ரெஷர்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது. வா, சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏய், எனக்கு இன்னும் வேலையே கிடைக்கி. வேலை இல்லாத என்ன போய் உங்க அப்பா அம்மா எப்படி ஏத்துப்பாங்க? அதான் நான் வேலைக்கு போறல, வா கல்யாணம் பண்ணிக்கலாம். இங்க பார், கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டேன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். லூசு மாதிரி பேசாதடி. என்னை விட பெட்டரா இருக்கிற எத்தனை பசங்க உன்னை வந்து பொண்ணு பார்த்துட்டு போறாங்க. நீ ஏன் நான் தான் வேணும்னு அனுபவிக்கிற? இங்க பார், காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். காசு வந்தோடனே லவ் பண்ற பையனை கலட்டி விடுற பொண்ணெல்லாம் நான் கிடையாது. கஷ்டமோ நஷ்டமோ கடைசி வரைக்கும் கூட இருக்கிற பொண்ணு தான் நான். அது மட்டும் இல்லாம நீ என்ன கடைசி வரைக்கும் இப்படியே இருக்க போற? இப்படியும் நல்ல வேலைக்கு போய் சம்பாதிப்பில்ல. இவ்வளவு சம்பாதிக்கலாம் என்ன பண்ணுவேன்? நீ சம்பாதிக்கலனாலும் பரவாயில்லடா, வா வீட்டுல வந்து பேசு. நீ என்ன அன்பா பாத்துக்கவன் தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணேன். நீ சம்பாரிச்சு போடுவன்லாம் நான் உன்னை கல்யாணம் பண்ணல. நான் அப்பா சொன்னதான் இப்பயும் சொல்றேன். நீ வேலைக்கு போறியோ போலையோ, கஷ்டமோ நஷ்டமோ, சம்பாதிக்கிறியோ இல்லையோ, நான் அவன் கூட தான் லாஸ்ட் வரைக்கும் இருப்பேன். ஏன் புருஷன் தான் வேலைக்கு போய் பொண்டாட்டியை பார்த்துக்கணுமா? பொண்டாட்டி வேலைக்கு போய் புருஷனை பார்த்துக்க கூடாதா? அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங்கான லைஃப் பார்ட்னர் கிடைக்கிறது நான் கொடுத்து வச்சிருக்கணும். மா, காலையிலே வரவுதான் போல. அக்கௌண்ட்ல 5000 ரூபாய் காசுலாம் வந்துருச்சு, ஒரே ஜாலி தான். ஆமாடி, 5000 ரூபா வந்திருக்கு. என்னம்மா காசு வந்திருக்கு, சந்தோஷப்படன்னு பார்த்தா இப்படி சோகமா இருக்க? இதுல சந்தோஷப்பட என்னடி இருக்கு? கரு, ஏமா இப்படி பேசுற? ஏண்டி, யாராவது காசு சும்மா கொடுப்பாங்களா? சொல்லு. நாம ஒருத்தருக்கு 1000 ரூபா கொடுத்தோம்னா அவங்க கிட்ட இருந்து நமக்கு 10,000 ரூபா கிடைக்குதான் தானே பார்ப்போம். இப்போ அவங்க 5000 ரூபா கொடுத்துருக்காங்க, நம்ம கிட்ட இருந்து 1 லட்ச ரூபாய் எடுக்க போறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் சொல்லு? ஏமா, மக்கள் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஹெல்ப் பண்றாங்க, உங்களை போய் தப்பா பேசுறியம்மா?
ஏண்டி நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவங்க முதல்ல இருந்தே பண்ணியிருக்கணும். இப்போ பண்ணுறாங்கன்னா யோசி. ஆமால்ல, ஏன் இதெல்லாம் முன்னாடியே பண்ணல? நமக்கு வர்ற காசை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறோம். நம்மளை சுற்றி நடக்கிற எதையுமே யோசிக்கிறது இல்லை. சுற்றி பாருடி, கரண்ட் பில்லு விலை ஏறி போச்சு, மளிகை சாமான் விலை, பருப்பு அரிசி அது இதுன்னு ஏறி போச்சு, அப்புறம் பெட்ரோல் விலை ஏறி போச்சு, ஏன் நம்ம வரி பணமும் கூடுதலாகி போச்சு தெரியுமா? இப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு விலைவாசி ஏற்றி வச்சுருக்காங்க. இப்போ புரியுதா? ஆமாம்மா, முன்னெல்லாம் நம்ம கரண்ட் பில் 900 தான் கட்டிட்டு இருந்தோம், இப்போ 4000 கட்டுறோம். வீட்டு வரி 155 ரூபா கட்டிட்டு இருந்தோம், இப்போ 270 ரூபா கட்டுறோம். இப்போலாம் எல்லாமே 3 மடங்கு அதிகமாயிடுச்சுல. இப்போ தெரியுதா 1000 ரூபா கொடுத்து 10,000 ரூபா எப்படி எடுக்கிறதுன்னு? படத்தில் ஒரு காமெடி வருமே, அதான் இன்னும் என்ன பைத்தியமாகவே நினச்சிட்டு இருக்கீங்களான்னு. அந்த மாதிரி இருக்குது. பெண்களை இவங்க இன்னும் முட்டாளாவே நினச்சிட்டு இருக்கிறாங்க. துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு காசு கொடுத்தாங்களா? மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு காசு கொடுத்தாங்களா? அப்புறம் இந்த டீச்சர்ஸ்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு காசு கொடுத்தாங்களா? அது மட்டுமா, நர்ஸு, டிரைவர் இப்படின்னு நிறைய பேர் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த நகை கடனை ரத்து பண்ணுற நாங்கள் பண்ணாங்களா? கல்வி கடனை ரத்து பண்ணுற நாங்கள பண்ணாங்களா? இவங்களுக்கெல்லாம் கொடுத்து உதவி பண்ணியிருக்கலாம். அதை விட்டுட்டு இப்போ நமக்கு காசு கொடுக்குறாங்களே, நம்ம கேட்டோமா அந்த காசை? சொல்லு. இவங்களுக்கெல்லாம் பண்ணியிருந்தா அவங்களாம் சந்தோஷப்பட்டிருப்பாங்கல்ல. அதுவும் இல்லாமல் இப்போ காசு கொடுத்தா இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா பிரச்சனையும் மக்கள் மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. இவங்க பண்ணுறதுலாம் எப்படி தெரியுமா இருக்கு? சில சிட் ஃபண்டில் இப்போ பணத்தை கட்டுங்க, ஒரு 10 மடங்கு அதிகமாக்கி தரேன்னு கடையை சத்திட்டு ஏமாத்திட்டு போயிடுறாங்கல்ல, அந்த மாதிரி ஆசை காட்டி ஏமாத்திட்டு போயிடுறாங்க. ஆமாம் கௌசி, நம்ம தான் உஷாராக இருக்கணும். அதுவும் இல்லாமல் கோடை காலத்தில் யாராவது வெயில் அடிக்குதுன்னு காசு கொடுப்பாங்களா? வெயில் காலத்துக்கு தராங்கன்னா ஏன் இத்தனை நாள் வெயில்லாம் அடிக்கலையா? இப்போ மட்டும் எதுக்கு தராங்க? நீ கொஞ்சம் லாஜிக்காக யோசிச்சு பாரு. இப்போ கொடுக்குறாங்களே காசு, இதை தொடர்ந்து கொடுக்க முடியுமா இவங்களால? 5000 ரூபாய் கொடுத்துட்டு இவங்க இன்னும் எவ்வளோ காசு எடுக்க போகிறாங்களோ நினச்சி பார்த்தாலே அடிவயிரெலாம் கலங்குதுடி. அப்படிலாம் இல்லைம்மா, நம்மளாம் முட்டாளா என்ன? நம்மளுக்கு எல்லாம் தெரியும். பெண்களை முட்டாளா நினச்சி யாரும் ஜெயிச்சதா சரித்திரமே இல்லை. சார் ஒரு நிமிஷம் இருங்க. சொல்லுமா. சார், எனக்கு ஒரு 45,000 ரூபாய் கடன் வேணும். 45,000 ரூபாய் கடனா வேணுமா? எதுக்குமா உனக்கு அவ்வளோ காசு? இல்லை சார், என் பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அதுக்காக தான் சார். உன் பையன் தொடக்கப்பள்ளியில் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தானே படிக்கிறான், அவனுக்கு எதுக்கு அவ்வளோ ஃபீஸு? இல்லை சார், எங்கள் ஊரில் இருக்க ப்ரைமரி ஸ்கூலில் மூடிட்டாங்க சார். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ப்ரைவேட் ஸ்கூலில் தான் சேர்க்க போகிறேன், அதுக்கு தான் சார் ஃபீஸ் வேணும். எது, பிரைமரி ஸ்கூலில் மூடிட்டாங்களா? ஏமா? இல்லை சார், எங்கள் ஊரில் இருக்க ஸ்கூலுக்கெல்லாம் போதுமான அட்மிஷன் வரலையா, அதனால மூடிட்டாங்களாம் சார். அப்போ அங்கே படிக்கிற குழந்தைங்களோட நிலைமை? சில பேர் கடன் வாங்கி பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்க, சில பேர் பக்கத்தில் 5 கிலோமீட்டர் தாண்டி ஒரு ஸ்கூல் இருக்குது, அங்கே தான் சார் சேர்த்துருக்காங்க. அங்கே பஸ் வசதியும் இல்லை, நடந்து போய் தான் படிக்கிறாங்க. இதெல்லாம் முடியாதவங்க படிக்கிறதே விட்டுட்டாங்க. சே, இப்படி பண்ணால் நிறைய குழந்தைங்களோட வாழ்க்கை நாசமாக போயிடுமே. ப்ரைவேட் ஸ்கூல் ஃபீஸ் வேறு ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. இப்போலாம் யூகேஜியில் ஏபிசிடி சொல்லிக் கொடுக்குறதுக்கு கூட 35,000 ரூபாய் ஃபீஸ் வாங்குறாங்க. ஏபிசிடி சொல்லிக் கொடுக்குறதுக்கு எதுக்குமா 35,000 ரூபாய்? இப்போல்லாம் பண்ணால் உங்களை மாதிரி கூலி வேலை பார்க்குறாங்க, துப்புரவு பணியாளர்கள்லாம் எப்படி ஃபீஸ் கட்டுவீங்க? பசங்க படிப்பில் பாதியிலே நின்றுமே. இதை பற்றியெல்லாம் மேலிடத்துல இருக்கிறவங்க யோசிக்க மாட்டாங்களா? அவங்க எப்படி சார் இதெல்லாம் யோசிப்பாங்க? ஊர் முழுக்க 212 ஸ்கூலில் மூடி இருக்காங்க, அதில் ஒரு 13 ஸ்கூலை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதை பெரிய சாதனையாக பேசுகிறாங்க. ஆனால் 212 ஸ்கூலை மூடினதை பற்றி யாருமே பேசல. என்னம்மா சொல்கிற? இதை பற்றி நான் எந்த நியூஸ் சேனலையும் பார்க்கலையே. நியூஸ்லலாம் எப்படி சார் பார்ப்பீங்க? நியூஸ் சேனல்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்கான்னு பார்த்து தான் வெளியிலே விடுறாங்க. எலெக்ஷன் வேறு பக்கத்தில் வந்துருச்சு, அப்புறம் எப்படி சார் இதெல்லாம் காமிப்பாங்க? நியூஸ் சேனலு மீடியான்னு எங்கே பார்த்தாலும் நம்ம மாநிலத்தில் கிடைக்கிற மாதிரி தரமான கல்வி எங்கேயுமே கிடைக்கலன்னு அவ்வளோ பில்டப் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது என்ன லட்சணத்தில் நடத்திட்டு இருப்பாங்க. சார், அது மட்டும் இல்லாமல் தொடக்கப்பள்ளியில் ஆரம்பித்து நடுநிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளின்னு எல்லா ஸ்கூல்லையும் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்குது. சில ஸ்கூலில் சத்துணவு சாப்பாடு சரியில்லை, சில ஸ்கூலில் கட்டிடமே சரியில்லை, டாய்லெட்டு, குடிக்கிற தண்ணின்னு எதுவுமே சுத்தமாக இருக்கிறதில்ல. இந்த லட்சணத்தில் இந்த வருஷம் கல்வித்துறைக்கு மட்டும் 50,000 கோடி ஒதுக்கியிருக்காங்களாம். இதில் முக்கால்வாசி ஊழல்லே போயிடுது. சாப்பிட்ற சத்துணவுலேருந்து கட்டிடம் கட்டுறது, அதை டெண்டர் எடுக்கிறதுன்னு எல்லாத்தையுமே ஊழல் தான் சார். இது எல்லா நியூஸ் சேனலுக்கும் தெரியும், ஆனால் யாருமே இதை பற்றி பேசலாம் மாட்டாங்க. எல்லாத்தையும் கொள்ளதான் அடிக்கிறானுங்க. இவங்க எங்கே நல்லது பண்ண போகிறாங்க? அதுவும் இல்லாமல் ஸ்கூல்லாம் முன்னா உங்களுக்கு சந்தோஷம் தான் சார். ஏமா?
ஆமா சார், இங்க முக்காவாசி பிரைவேட் ஸ்கூல் அரசியல்வாதிங்க பேர்ல தான் இருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் மூடிட்டா அதுக்கப்புறம் அதுக்கெல்லாம் செலவு பண்ண தேவையில்ல, அந்த காசையும் அடிச்சிடலாம். அதுக்கப்புறம் படிக்கிற பசங்க எல்லாம் பிரைவேட் ஸ்கூல் போயிடுவாங்க, அதுலயும் அவங்களுக்கு லாபம் தான். எப்படி பார்த்தாலும் அவங்க நல்லா தான் சார் இருப்பாங்க, மக்கள் நாம தான் கஷ்டப்படணும். இப்பெல்லாம் பெற்றவங்க குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்கு வரைக்கும் எல்லாத்தையும் அடமான வச்சு தான் படிக்க வைக்கிறாங்க. அப்படியே படிக்க வச்சாலும் அந்த பசங்களுக்குலாம் வேலை கிடைக்க மாட்டேங்குது. அது சரி ஏம்மா, யூகேஜிக்கே 45,000 ரூபாய் செலவாக போகுதுன்னு சொல்கிறேன். இனி 10th 12th காலேஜ்லாம் இருக்கும், அதுக்குலாம் எவ்வளோ செலவு இருக்குது, அதெல்லாம் எப்படி பார்த்துப்ப? என் தலையை அடமான வச்சாச்சும் என் பையனை படிக்க வச்சிருவேன் சார். நாங்கள் தான் படிக்காம இப்படி ஆயிட்டோம், எங்கள் பசங்களும் இப்படி ஆக வேண்டாம். அவங்க மேலே வரணும்னா அதுக்கு ஒரே வழி படிக்கிறது மட்டும்தான். இந்த மேல் இடத்துல இருக்கிறவங்களாம் இதை பற்றி யோசிக்கிறதே இல்லையா? ஒரு தொடக்கப்பள்ளியை மூடினா எத்தனை பெற்றவங்க குழந்தைங்க வாழ்க்கை நாசமாக போகும்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்களா? ஏன் சார், அட்மிஷன் போட குழந்தைங்க வரல, ஸ்கூல்ல நடத்துறதுக்கு ஸ்ட்ரென்த் இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்கூலெல்லாம் மூடுறாங்க. ஆனால் ஸ்கூல் பசங்க புதைக்கு அடிமையாக இருக்காங்க. எத்தனையோ ஸ்கூல் டீச்சர் இல்லாமல் இருக்காங்க. ஒரு ஸ்கூல்ல படிக்கிற பசங்களை ஜாதி பேர் சொல்லி பாத்ரூம் கழுவு வச்சிருக்காங்க. இதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியாதா சார்? இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தாங்களே, அவங்க மேலே 1000 குற்றச்சாட்டு வேணாலும் வைக்கலாம். ஆனால் அவங்க படிப்பு விஷயத்தையும் குழந்தைங்க விஷயத்தையும் கரெக்டாக இருந்தாங்க. ஆனால் இப்போ ஊரே சிரிக்குது. நேரம் வரட்டும் சார், இதுக்கெல்லாம் காலம்தான் பதில் சொன்னோம். விடுமா, இப்ப என்னமா நினைச்சு அக்கா போட்டு அடிச்சிட்டு இருக்க? சும்மாரா, இது என்ன பண்ணிருக்கா தெரியுமா? இவன் பண்ண காரியத்தால குடும்பம் மான மரியாதை எல்லாம் போச்சுடா. ஏம்மா, இப்ப அக்கா அடிக்கிற அளவுக்கு என்னமா ஆச்சு? யாரா நீங்களா? பட்ட பகல்லையே இந்த மாதிரி நடக்குதுடா. போகும்போதே இவகிட்ட சொன்னேன்டா, சொன்னேன், படிச்சு சொன்ன, தலையில அடிச்சு சொன்னேன், இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு போவாதன்னு. கேட்க மாட்டேன்றாடா, என் பேச்சே கேட்க மாட்டேங்கிறான். அதான் எனக்கு ஒன்றும் ஆகலைல்ல, நான் தான் உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டேன்ல. டேய், நீ பேசாதீ. இந்த ட்ரெஸ்ஸை போட்டு போவதானே அவனுங்களுக்கு உன் மேல தப்பான எண்ணம் வந்தது, தப்பு பண்ண பார்த்தானுங்க. முதல்ல இதை கழிச்சு போடு போடு. மா, ஒரே ஒரு நாள் ஆஃபீஸ் பார்ட்டிக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் போட்டு போனேன், அது தப்பாமா? ஏய், நீ எதுவும் பேசாத. பொண்ணுன்னா அடக்க உடக்கமா இருக்கணும். இப்படி தெரிஞ்சிட்டு இருந்தா இதெல்லாம் தான் நடக்கும். இனிமே நீ எப்படி வெளியில தலையை காட்டுவ? சொந்தக்காரங்களும் எப்படி மதிப்பாங்க? மா, என்னம்மா பேசுற? அவனுக்கு பண்ண தப்புக்கு அக்கா என்னம்மா பண்ணுவா? ஏய், நீ சும்மாறா. பொண்ணா பிறந்தாலே இந்த பிரச்சனை தான்டா. அவன் என்ன பண்ணுவான், எப்போ என்ன பண்ணுவானே தெரியாது. ட்ரெயின்ல பஸ்ல இப்படி எங்க போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டா இருப்பாங்க. நம்ம தாண்டா அனுசரிச்சு போகணும். மா, அக்கா அவளுக்கு பிடிச்ச ட்ரெஸ் நீங்க போட்டு போயிருக்கா, அவன் மேல எந்த தப்பு இல்லம்மா. தப்பு பண்ணலாம் அவனுங்க. வா, நம்ம போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போம். என்னது, போலீஸ் ஸ்டேஷனுக்கா? டேய், அங்கெல்லாம் போனா இவன் மானம் தாண்டா போவோம். வேணாண்டா, வேணாம். எல்லாம் இவன். மாமா, ஏமா சும்மா இருமா? என்னம்மா லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்க? இந்த மாதிரி டைம்ல தான் அக்காக்கு துணையா இருக்கணும். நம்மளே இப்படி பண்ணா அக்கா என்னமா பண்ணுவா? கொஞ்சமாச்சும் அவன் நிலைமையில யோசிச்சு பாருமா. இப்போ ஏதோ அவன் இந்த ட்ரெஸ் போட்டு போனதான் தப்புலாம் நடக்குதுன்னு சொல்றியா? அப்போ அடக்க ஒடுக்கமா ட்ரெஸ் போட்டு போனா இந்த மாதிரி தப்புலாம் நடக்கவே நடக்காதா? சொல்லு. அந்த நாய்ங்க சரக்கு போட்டு அக்கா கிட்ட தப்பா நடந்திருக்கு பார்த்துருக்கானுங்க. இதுல அக்கா மேல எந்த தப்புமா இருக்கு? அவனுக்கு தான் அதுக்கு அசிங்க பண்ணும். அப்போ இந்த ட்ரெஸ்ஸுனாலதான் எல்லா பிரச்சனை நடக்குன்னு சொல்றியா? அப்புறம் எதுக்குமா 2 வயசு 7 வயசு 12 வயசு சின்ன குழந்தைங்களாம் அந்த கொடுமை நடக்குது? அவங்களாம் என்னம்மா தப்பு பண்ணாங்க? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பொண்ணுங்க போகிற ட்ரெஸ்ஸை வச்சு அவங்களை குறை சொல்லிட்டே இருப்பீங்க? இங்கே பாருங்க, பொண்ணுங்க தான் பயந்து இருக்காங்க, ஆனால் தப்பு பண்ண மிருகங்கள்லாம் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் சுற்றிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் சும்மாவே விடக்கூடாதும்மா. இவங்கெல்லாம் போலீஸ்லேயே பிடிச்சி கொடுக்கணும். நீ வாமா, போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். சொன்னா புரிஞ்சுக்கடா. போலீஸ்ன்னு போனா நம்ம குடும்ப மானத்தையே வாங்கிடுவாங்கடா. அப்புறம் டிவி மீடியான்னு அவன் பேரை கெடுத்துருவாங்கடா. அப்புறம் அவளுக்கு கல்யாண காட்சின்னு எதுவுமே பண்ண முடியாத போயிடும்டா. அதுக்குன்னு அப்படியே விட்டுற சொல்றியா? 180 பேர் வெளியே சொல்லாமல் இருக்கிறது பயத்தினால இல்லைம்மா. எங்கே வெளியே சொன்னால் 4 பேர் நம்மள என்ன நினைப்பாங்க அசிங்கத்தினால. தப்பு பண்ண அவனுங்களே பயப்படாமல் இருக்கும்போது நம்ம எதுக்குமா பயப்படணும்? வாமா, போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். எதுக்கும் கவலைப்படாத அம்மா, நான் இருக்கேன். எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். அம்மா, இந்த 5 வருஷம் சிறப்பான ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ சிறப்பாக இருக்குப்பா. 40 வருஷத்துக்கு முன்னாடி ஐயாவுக்கு ஓட்டு போட்டோம். அதுக்கப்புறம்
அவங்க பையனுக்கு ஓட்டு போட்டோம், இன்னைக்கு அவங்க பேரனுக்கு ஓட்டு போட போறோம். சிறப்பாகவே ஆட்சி பண்றாங்க ஐயா. இந்த ஆட்சி தொடரணும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாப்பா. ஏண்டா உங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்ல? இந்த மாதிரி வேலை பார்க்கறதுக்கு எங்கேயாச்சும் போய் பிச்சை எடுங்க. அம்மா, என்னம்மா அப்படி தப்பு பண்ணிட்டாங்க? ஏன் இப்படி திட்டுறவங்கள? என்ன பண்ணாங்களா? மேடம், நாங்கள் சிஎம்கே சேனல்லேருந்து வரோம். இன்னும் கொஞ்ச நாள் எலெக்ஷன் வரப்போகுது இல்லையா? இந்த ஆட்சி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப கேவலமா இருக்கு. என்ன மேடம் இப்படி சொல்கிறீங்க? இந்த ஆட்சியில் எத்தனை நலத்திட்டத்தை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மகளிர் உரிமை தொகை, ஃப்ரீ பஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, பசங்களுக்கெல்லாம் மதிய உணவு திட்டம், அப்புறம் காலேஜ் பசங்களுக்குலாம் லேப்டாப் கொடுத்தாங்களே. இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் மேடம். இது ஒன்றும் சிறப்பான ஆட்சி கிடையாது, சிரிப்பான ஆட்சி. இதெல்லாம் பார்த்தா என்ன லூஸ் மாதிரி இருக்கா? இந்த ஆட்சியில் எவ்வளோ கேவலமான விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கு தெரியுமா? மேடம் என்ன மேடம் இப்படிலாம் சொல்கிறீங்க? இந்த 5 வருஷம் ஆட்சியில் எவ்வளோலாம் அட்டூழியம் நடந்துட்டு இருக்குன்னு தெரியுமா? கரண்ட் பில்ல இருந்து வீட்டு வரி வரைக்கும் எல்லாமே ஜாஸ்தி ஆயிடுச்சு. இது பார்த்தாதுன்னு கட்சிக்காரங்க கட்ட பஞ்சாயத்து, ஆணவன்னு என்னென்னமோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் தாண்டி வயசான பாட்டில இருந்து 2 வயசு குழந்தை வரைக்கும் எவ்வளவு பேரை நாசம் பண்ணியிருக்காங்க தெரியுமா? எங்க பார்த்தாலும் பொருள். ஸ்கூல் பசங்கள்ல இருந்து காலேஜ் பசங்க வரைக்கும் எல்லாருமே கெட்ட பழக்கத்துக்கு அடிமையா இருக்காங்க. மேடம், போலீஸ் டிபார்ட்மெண்ட்லாம் இதை சரி பண்ணுறதுக்கான வேலையை பார்த்துட்டு தான் மேடம் இருக்காங்க. கிழிப்பாங்க. ஏன் சார், ஸ்கூல் பசங்களுக்கு பொருள் எங்க இருக்குன்னு தெரியுது, இவ்வளோ பெரிய டிபார்ட்மெண்ட் வச்சிருக்காங்க, அவங்களுக்கு எங்க இருக்குன்னு தெரியாதா? சும்மா சாக்கு சொல்லாதீங்க சார். மேல இருக்கவங்களுக்கு இதெல்லாம் தெரியாமலா நடக்குது? மேடம், இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியில் இதெல்லாம் நடக்கவே இல்லையா? இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு சிஎம்மா இருந்தாங்க. அவங்க இருக்கும்போது பொண்ணுங்க மேல கை வைக்கிறதுக்கே அவ்வளோ பயந்தாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் இதெல்லாம் நடந்துட்டு தான் இருந்துச்சு. ஆனா இந்த அளவுக்கு இல்லை. எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒரு 4 நல்லது பண்றாங்க, யாருக்கும் தெரியாத மாதிரி 400 தப்பு பண்றாங்க. இதை யாராச்சும் தட்டி கேட்டா ரவுடிங்க வச்சு மிரட்டுறாங்க. நினைச்சாலே எரிச்சலா இருக்கு. தேங்க்யூ மேடம். நாங்கள் அப்படியே அடுத்த ஆளை கேட்க போயிடுறோம். இதெல்லாம் மறக்காம உங்க சேனல்ல போடுங்க. எந்த லட்சணத்துல ஆட்சி பண்றாங்கன்னு அப்பயாச்சும் உங்களுக்கு தெரியட்டும். ஓகே மேடம். டேய், அந்த பொண்ணு பேசுனது ரெக்கார்ட் பண்ணல தானே? அவள் எல்லாரும் திட்டிட்டு இருந்த கட்சிட்டு தானே நம்ம காசே வாங்கியிருக்கோம். அதெல்லாம் அப்போ டெலிட் பண்ணிட்டேனே. அடுத்த வாட்டி இந்த மாதிரி அறிவாக இருக்கிறவங்களாம் இன்டர்வியூ எடுக்கக்கூடாதுடா. நம்ம போவோம், ஏதாவது இழிச்சு வாங்கி மாட்டுவான், அவனை இன்டர்வியூ எடுத்துடலாம். சரி, நான் உங்க சேனல்ல போய் பார்த்தேன். நான் பேசின எதுவுமே உங்க சேனல்ல போடல. மேல இடத்துல இருக்கவங்களுக்கு சொம்பு அடிக்கிற மாதிரி தான் இருக்கு உங்க சேனல்ல இருக்கிறதெல்லாம். மேடம், ஃபுட்டேஜ் எடுத்து கொடுக்கறது மட்டும் தான் எங்கள் வேலை. அது எதை போடணும் போடக்கூடாதுன்றது மேல இடத்துல இருக்கிறது தான் மேடம் முடிவு பண்ணுறாங்க. உங்களுக்குலாம் வெக்கமா இல்ல? கட்சியில இருக்கவங்க கிட்ட காசை வாங்கிட்டு அவங்க பண்ற தப்ப எதுவுமே சொல்லாம மக்களுக்கு தப்பான நியூஸை கொடுத்து கெட்டவங்களுக்கு ஜாலரா அடிச்சிட்டு இருக்கீங்க. அட பாவிங்களா, ஊர்ல இவ்வளவு அநியாயம் நடக்குது, ஒரு விஷயத்த கூட சொல்ல மாட்டீங்களா? அவங்க எப்படி சொல்லுவாங்க? அவங்க வேலையே மேல இருக்கவங்க கிட்ட காசை வாங்கிட்டு அவங்க பண்ற தப்பெல்லாம் மறைச்சிட்டு மக்களை முட்டாளாக்குறது தான். ச்சே, இது தெரியாம 3 தலைமுறையா நாங்க ஓட்டு போட்டுட்டு இருக்கிறோம். எலெக்ஷன் வரட்டும், உங்களுக்கு இருக்குது. அண்ணே வாங்க, உஷாராயிட்டாங்க, போயிடலாம். ரொம்ப நன்றிம்மா. எங்க வயசுல இருக்கிறவங்களாம் காசை வாங்கின்னு ஓட்டு போடுறோம். எந்த தப்பையும் நாங்க கண்டுக்கிறதே இல்லை. ஆனா நீங்களாம் அப்படி இல்லைம்மா, நல்லா சிந்திச்சு தான் ஓட்டு போடுறீங்க. பரவாயில்லம்மா, உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் ஓட்டு காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டுடுறீங்க. அவங்க நாட்டையே அழிச்சிடுறாங்க. ஆனா எங்க கிட்ட இதெல்லாம் நடக்காது. நாங்க தான் ஏமாலியே இருந்துட்டோம். ஆனா நீங்களாம் அப்படி இல்லைம்மா, தப்பான ஆளுக்கு ஓட்டு போட மாட்டீங்க. நிச்சயமா நல்லாட்சி வரும். வணக்கம்மா. உங்கள் பேர் ஆதரவுனால போன வருஷம் நாங்கள் ஜெயிச்சிட்டோம். அதனால மக்களுக்கு நல்லது பண்ண முடிஞ்சுச்சு. இந்த வாட்டி எங்களே ஜெயிக்க வச்சிட்டீங்கன்னு வைங்க, நாங்கள் நல்லது பண்ணுறதை தொடருவோம்மா. நீங்களாம் திருந்தவே மாட்டீங்களா? இத்தனை வருஷமா ஒண்ணுமே பண்ணாம இருந்துட்டு எலெக்ஷன் வந்த உடனே உங்க வேலையை காட்ட வந்துட்டீங்களா? அம்மா அப்படிலாம் இல்லைம்மா, நாங்கள் நல்லது பண்ணிட்டு தான் இருக்கோம். நீங்க ஒன்றும் சொல்ல வேணாம் தம்பி, எங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. ஊர்ல எவ்வளவு பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கு, அதெல்லாம் ஒண்ணுமே சரிப்படுத்தாம எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு ஓட்டு கேட்க வந்துட்டு இருக்கீங்க? நான் கேட்கறதுல இதெல்லாம் தப்பு இருக்கா சொல்லுங்க. அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இருமா, நாங்கள் நிறைய நல்லது பண்ணிட்டு இருக்கோம். மக்கள் பிரச்சனைகள்லாம் தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நல்லது பண்றது மட்டும் தான் எங்க நோக்கம், வேற எதுவும் இல்லை. நீங்க கொள்ளடிக்கிறதுலாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? எவ்வளவு நாளைக்கு தான் மக்களை முட்டாள்னே நினைச்சிட்டு இருப்பீங்க? சொல்லு, கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லு. என்ன கேள்வினா சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். குடிச்சிட்டு எத்தனை குடும்பம் அழிஞ்சு போயிருக்கு தெரியுமா? படிக்கிற பிள்ளைங்க கண்டதையும் பண்ணிட்டு குட்டி சவரா வந்து நிக்குதுங்க. மா, தான் நீ நல்ல வருமானம் வருது, அது போய் மூட சொன்னா எப்படி? வேற ஏதாச்சும் இருந்தா கேளுங்கம்மா. வெக்கமா இல்லையா உங்களுக்குலாம்? மக்கள் உசுறு உங்களுக்கு வியாபாரமா போச்சா? நீங்க விற்கவே தானே அவன் குடிக்கிறான். முதல் கல்ஃபிட்டே நீங்க தான். குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறவன் மேல மட்டும் கேஸ் போடுறீங்க. ஏன் அந்த குடியை விற்கிறவன அவன் மேல ஏன் கேஸ் போட மாட்டீங்க?
அம்மா நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன். திரும்ப வேறு எதையே கேட்டுருக்கீங்க, வேறு ஏதாச்சும் கேளுங்கம்மா. ஏய், நான் கேள்வி கேட்குறேன், கிறுக்கு மாதிரி பதில் சொல்லிட்டு இருக்க. அம்மா வணக்கம். போன வாட்டி உங்கள் பேர் ஆதரவுனால நாங்கள் ஜெயிச்சிட்டோம். இந்த வாட்டி அதே ஆதரவு கொடுத்தீங்கன்னா திரும்ப ஜெயிச்சிருவோம். உங்களுக்கு நிச்சயமாக நல்லது பண்ணுவோமா? அப்படியே ஒப்பிக்கிறான் பாரு. யார் சார் நீங்க? அதாண்டி ஊழல் கும்பல் ஓட்டு கேட்க வந்துட்டானுங்க. சார் உங்களால நாங்க நிறைய அவஸ்தைப்பட்டுட்டோம். தயவு செஞ்சு உயிரை வாங்காம கிளம்புங்க சார். அம்மா அப்படி என்னம்மா ஆச்சு? இப்போ வரைக்குமே எல்லாம் சுமூகமாக தானே போயிட்டு இருக்கு. டேய், 2 வயசு குழந்தையில இருந்து 70 வயசு பாட்டி வரைக்கும் பாதுகாப்பு இல்லாம இருக்காங்க. ரோட்ல போறதுக்கே பயமா இருக்கு. இதுக்கெல்லாம் நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? நீ என்ன கேட்டாலும் அவன் விட்டு கொடுத்துட்டு தான் இருப்பான். காசு கொடுக்குறாங்கல்ல, அவன் இஷ்டத்துக்கு பேசிட்டு தான் இருப்பான். கஷ்டப்பட போறது என்னமோ நம்ம தானே. நீங்களும் தானே 5000 ரூபாய் காசு வாங்கினீங்க, அப்போ இனிச்சிச்சோ? டேய், எங்க காசு எங்களுக்கே கொடுத்து ஓட்டு வேற கேட்பீங்களா? ஆல்ரெடி வேற போயிட்டு இருக்கு. எது வந்து எங்க தலையில விழுன்னே தெரியாம இருக்கு. இதுல நீங்க வேற. ஆனா நீங்க மட்டும் நல்லா சேர்த்து வச்சிட்டீங்கல்ல. மக்களுக்கு நல்லது பண்றது தவிர வேற எல்லாமே பண்றீங்கடா. உங்களுக்கு ஓட்டம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. போங்கடா. வந்துட்டானுங்க ஓட்டு கேட்டு.